ராமர் நாய்க்காக ஒரு பிராமணரையே தண்டிச்சாருன்னு சொன்னா நம்புவீங்களா? அயோத்தியில ஒரு முறை ராமர் சபை கூட்டி இருந்தப்போ வெளியே இருந்து ஒரு நாய் அழுதுகிட்டே குறைச்சுது. உள்ள வரவழைச்சு விசாரிச்சப்போ சர்வார்த்த சித்தருங்கிற பிராமணர் காரணமே இல்லாம என்னை அடிச்சுட்டாருன்னு அந்த நாய் புகார் சொல்லுச்சு. விசாரிச்சதுல தப்பு பிராமணர் மேலதான்னு தெரிஞ்சது. அப்போ ராமர் அந்த நாய்கிட்டயே இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லுன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த நாய் சொன்ன பதில் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருச்சு. ராமா இவரை ஒரு பெரிய மடத்துக்கு தலைவர் ஆக்குங்கன்னு சொல்லுச்சு. எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான திருப்பம். தப்பு செஞ்சவனுக்கு பதவியா? அப்போ அந்த நாய் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, போன ஜென்மத்துல நான் ஒரு மடத்து தலைவரா இருந்தேன். கோவில் சொத்தை நிர்வகிக்கும் போது சின்ன தப்பு செஞ்சதால இப்போ நாயா பிறந்து கஷ்டப்படுறேன். இவரும் அந்த பதவிக்கு போனா கண்டிப்பா தப்பு செய்வாரு. அடுத்த ஜென்மத்துல என்னை விட மோசமா நரகத்தை அனுபவிப்பார்னு சொல்லுச்சு. பதவிங்கிறது அதிகாரம் இல்ல, அது ஒரு நெருப்புங்கிறத ராமர் அப்பவே உணர்த்திட்டாரு. ராமரின் இந்த தீர்ப்பு பிடிச்சிருந்தா மறக்காம ஜெய் ஸ்ரீராம்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு மறக்காம மரண் மித்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.